ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கேவோட தலைவரும் ஸ்டாலின் அவர்களும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சரி, அவங்க கட்சியில் உள்ள சில அமைச்சர்களும் சரி, ஸோ இந்த ஆட்சி வந்து டிவிகே ரூல் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, 6 வருஷமோ 1 வருஷமோ அதுக்குள்ளேயும் ஆட்சி கவிழ்ந்துரும், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ டிவிகே ரூல் வந்து 5 இயர்ஸ் நீடிக்குமா அல்லது ஆட்சி கவிழுமா, அதை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நல்லா கவனிங்க, டிஎம்கே கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க ரிசல்ட் வந்த உடனே அதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஎம்கேட கூட்டணி கட்சிகள் டிஎம்கேட மதிச்சு தான் டிவிகே கட்சிக்கு போனாங்களான்னா இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஓட்டு போட்ட மை ஆறதுக்கு முன்னாடியே உடனே தாவிட்டாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சரி, அவங்க ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வி ஆர் இண்டிபெண்ட் பார்ட்டிஸ், நோ நீட் டு டிஸ்கஸ் வித் டிஎம்கே அந்த மாதிரிலாம் கொண்டு கேட்குறேன். அதுக்கப்புறம் விசிகே, ஐஎம்யூஎல், இந்த காங்கிரஸ், இந்த 3 பேருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அமைச்சரவையில் இடம் கொடுத்தனால அவங்க வாபஸ் வாங்குறது கஷ்டம். ஸோ கம்யூனிஸ்ட் வந்து வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு நிலைப்பாடோட இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவிகேவும் 5 இயர்ஸ் ஸ்டெபிலிட்டியான கவர்மெண்ட் கொடுக்கறது எல்லா விதமான ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஏடிஎம்கே எம்எல்ஏ இழுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். பாஸ், எங்களுக்கு அரசியல் தெரியும், குதிரை பேர நடக்கல, அப்படி நடக்கல, இப்படி நடக்கலன்னு வெளியில வேணா நீங்க சொல்லிக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணாமலேயே அந்த 3 எம்எல்ஏக்கும் உங்ககிட்ட வந்தாங்க. சம் கான்ஸ்பிரசி ஷுட் பி ஹேப்பன். ஓகேவா? ஸோ அதுக்கு இடைத்தேர்தல் நடத்துனா த ஹிஸ்டரி பை ரிப்பீட்டட் பை இட் செல்ஃப், அந்த இதில் பார்க்கும்போது அந்த இடைத்தேர்தலுக்கு இவங்க ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது டிவிக்கு. அப்படின்னா டிவிக்கோட எண்ணிக்கை வந்து கூடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெபிலிட்டியான கவர்மெண்ட் வைக்கிறதுக்கு எல்லா ரூலும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு. ஓகேவா? ஸோ இந்த 5 இயர்ஸில் டிவிக்கு ரூல் எப்படி இருக்கும்னா பயங்கர சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்க சொன்ன வெத்து வாக்குறுதியை அப்படியே சொல்லிட்டு அது சாத்தியப்படுமா இல்லையான்னு யோசிக்காம பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கான நடைமுறை சாத்தியக்கூறுகள் உண்டா இல்லையான்னு போக 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 தான் தெரியும். ஸோ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க ஏதாச்சும் ஒன்றுன்னா. அதுக்கப்புறம் அதனால தான் விஜய் அவர்களுக்கு முகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஆங்ஸைட்டியாகவும் தான் இருக்குது. ஸோ சில நேரம் நினச்சிப்பார், நம்ம பாட்டில் 275 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நடிகையோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஸோ பாலிடிக்ஸ் பயங்கர சேலஞ்சிங் தான் அவருக்கு இருக்குது. போக போக பார்க்கலாம். தேங்க்யூ.